ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: இஃப் ரம்யா நீட்ஸ் 9 lakh ஆஃப்டர் 10 years, she invests now in a how much bank pays should 20% simple interest? அதாவது 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது எனில் ஆண்டுக்கு 20% வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு பிறகு ரம்யா அவர்களுக்கு 9 லட்சம் தேவைப்படுது. அப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம்னும் போது அது மொத்த தொகை எனில் ஆண்டுக்கு 20% வட்டி. வட்டி 20% அளிக்கும் வகையில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? அவங்க செலுத்த வேண்டிய அசல், அதாவது இப்ப நம்ம செலுத்தினாதான் அது 10 வருஷத்துக்கு கழிச்சு 9 லட்சமா மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம செலுத்தக்கூடிய அசல் என்னன்னு கேக்குறாங்க. சொல்யூஷன் கிவன் பார்க்கலாம். அமௌண்ட், அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் 9 லட்சம் ஆக போகுது அப்படின்னும் போது அசல்ல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 9 லட்சமா ஆகுது அப்படின்னா அது மொத்த தொகை வட்டியோட சேர்ந்ததுதான். அப்போ A ஈக்குவல் டு 9 லட்சம். ஏன் 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஏன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் N ஈக்குவல் டு 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 20%. இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். A ஈக்குவல் டு B பிளஸ் SI, அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் தனி வட்டி. இப்போ மொத்த தொகையோட அமௌண்ட் எழுதிக்கலாம். 9 லட்சம் ஈக்குவல் டு B பிளஸ் SIயோட ஃபார்முலா தெரியும், BNR பை 100. அப்புறம் B பிளஸ் B இன்டூ Nோட வேல்யூ 10, Rோட வேல்யூ 20 divided by 100. 10க்கு 10 into 20. 200 by 100 கேன்சல் பண்ணா 2 வரும். அப்போ is equal to P plus 2P. இந்த பக்கம் 9 லட்சம் அப்படியே இருக்குது. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட்ல வரும். கேன்சல் பண்ணா 3 லட்சம். அப்போ என்ன நம்ம சொல்யூஷன் சொல்றோம் அப்படின்னா, பிரின்சிபல், அதாவது இன்னைக்கு டேட்ல அவங்க 3 லட்சம் ரூபாய் அசலா அவங்க பேங்க்ல 2% வரைக்கும் டெபாசிட் பண்ணாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்க கைக்கு 9 லட்சம் தொகையா கிடைக்கும். இதுதான் இதுக்கான விடை.